ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்குள்ளார என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பார்க்கணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துடுச்சு அப்படின்னா நிறைய பேர் 10 டேஸ் 15 டேஸ் இல்லை 20 டேஸ் கழிச்சு கூட போய் டாக்டரை பார்த்துக்கலாம் அப்படின்லாம் இருப்பாங்க. யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்த உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கர்ப்பப்பைக்குள்ளே தான் தரிச்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ எந்தவித காரணமும் இல்லாமல் டியூப்ல தங்குறதுக்கான வாய்ப்புகள், அதாவது எக்டோபிக் பிரெக்னன்சி, கர்ப்பப்பை தவிர பிற இடத்துல தங்குறதுக்கான பிரெக்னன்சி சான்சஸும் இருக்கிறதுனால யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்த உடனே கர்ப்பத்துக்குள்ளார கரு தங்கியிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ரெண்டாவது, லைட்டாக ஸ்பாட்டிங் மாதிரி வருது, லைட்டாக ப்ரௌன் டிஸ்சார்ஜ் மாதிரி வருது, இது ஓகே தான், இது இம்ப்ளான்டேஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அசால்ட்டாக இருந்துடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக டிஸ்சார்ஜ் வந்துச்சு, இல்லை ரெட் கலரில் ஸ்பாட்டிங் மாதிரி ஏதோ ஒன்று தெரியுது அப்நார்மலாக, அது வலி இருந்தாலும் வலி இல்லைனாலும் டாக்டரை போய் பார்க்குறது நல்லது. அண்ட் வாமிட்டிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, என்னால் இந்த வாமிட்டிங்கை வேறே பண்ணிக்கவே முடியலை. நிறைய பேர் அழுவாங்க, நான் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலில் வரும்போது ஹைப்பரெமெசிஸ் கிராவிடாரம் ஸ்டேஜ் 2 போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் டாக்டரை பார்க்குறது நல்லது. அண்ட் டாக்டரை பார்த்து டேப்லெட் சாப்பிட்டு அந்த வாமிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களோட ஹெல்த்தியான ப்ரெக்னன்சிக்கு அது லீட் பண்ணும். ரெண்டாவது, மோஷன் நிறைய பேருக்கு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஹார்ட் ஸ்டூல்ஸ் முக்கி போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களே முக்கி போக ட்ரை பண்ணி அதனால ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கிறதுக்காக டாக்டரை போய் பார்த்து ஃபுட்டில் ட்ரை பண்ணி அப்படியே செட் ஆகணும்னா லாக்ஸேட்டிவ்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஓவர் தாங்க முடியாத ஒரு பிரச்சனை வருது, டவுட்ஃபுல்லான ஒரு சிம்டம் எது வந்தாலும் தள்ளி போடாமல் டாக்டரை போய் பார்க்குறது பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.